தமிழ்நாட்டு முழுவதுமே லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா 200 நாட்கள்ல மட்டுமே 500க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன? சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கிறது தான் காரணம். தண்டனைகள் கடுமையாகப்பட்டிருந்தால் இந்த தவறு மறுபடியும் நடந்திருக்குமா? ஒரு தவறு செய்யறானா திரும்ப திரும்ப எப்படி அவனுக்கு தவறு செய்ய தோணுது? அவன் ஒரு கொலை பண்றானா திரும்பி உடனே மறுபடியும் வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு மீண்டும் மீண்டும் மறுபடியும் அந்த தவறு தான் செய்யறாங்க. அசால்ட்டா ரோட்ல போறவன பார்க்கும்போதே தெரியுது, அவன் மேல 10 கொலை கேஸ்பா, இவன் மேல 15 கொலை கேஸ்பா அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். தண்டனைகள் கடுமையாக்கப்படலைன்னா திரும்ப திரும்ப இந்த தவறு மறுபடியும் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு 2 மாதங்கள் இருக்கும். நெல்லை மாவட்டத்துடைய காங்கிரஸ் நிர்வாகி அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கொல்லப்பட்டாரோ இறந்தாரோ, இறந்து 2 மாதங்கள் ஆயிடுச்சு. அந்த 2 மாதங்களாகி இன்னமும் சிபிசிஐடி விசாரணை போய்கிட்டு இருக்கு. அவர் இந்த விசாரணை கூட முடியல, அதுக்குள்ளே அண்ணன் ஆம்சாங் அவர்கள் கொல்லப்பட்டிருக்காரு. இதெல்லாம் இந்த அரசியல் ரீதியான தொடர்ந்து கொலைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது? அரசியல் ரீதியான படுகொலை தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கு. அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லை, அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் எல்லா உயிர்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்கு. அதுல எந்த மாற்றம் கருத்து கிடையாது. ஆனா இதேதான் போன வாரம் கடலூர் மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தில் 3 பேர், தாய், மகன், பேரன் 10 வயசு தான் இருப்பான். அவன் என்னடா பாவம் பண்ணா? குடும்பத்தோட வெட்டி கொலை பண்ணி அப்படியே உள்ள வச்சு எரிச்சிட்டு போயிருக்காங்க. அவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அந்த தைரியம் வர காரணம் என்ன? தமிழ்நாடு முழுவதுமே குற்ற சம்பவங்களில் ஈடுபடுற அதிக நபர்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக தான் இருக்காங்க. அந்த இளைஞர்கள் என்ன காரணம் பார்த்தா போதைப் பொருள் தான். எல்லா குற்ற பின்னாடி போதைப் பொருள் இருக்கு. அதை யாராலையும் மறுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் தெரியும். காவல்துறை எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த போதைப் பொருளை தடுக்க முடிஞ்சா அவங்களால? அந்த ஒன்றும் இல்லைங்க, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தாங்க. 67 பேர்கிட்ட இறந்தாங்க. இன்னும் எண்ணிக்கை கூட முழுவதுமாக வெளியே வரல. இப்போ அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில் இறந்தது அப்படியே விக்கிரவாண்டியில் இறந்துதாங்கன்னு வைங்களேன். இங்கே 10 லட்சம் அப்படியே 30 லட்சமாக மாறி இருக்கும். என்ன காரணம்? 10 லட்சம் கொடுக்கறது உங்கள் குடும்பத்தில் ஒரு உயிர் இழந்திருக்கு, குடும்பம் தனிப்பட்டு நிற்குது, அந்த காரணமாக கிடையாது. அந்த தவறை மறைக்கிறதுக்காக 10 லட்சம். விக்கிரவாணி லட்சத்தை எதுக்கு 25 லட்சம்? தேர்தல் வருது, ஏமா தாய் தயவு செஞ்சு வாயவே திறந்துடாத, தேர்தல் வருது, அதை மறைக்கிறதுக்காக 25 லட்சம். அக்கா ஒன்றும் இல்லை, அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்ததுக்கப்புறம் சட்டமன்றத்தில் அப்படி இப்படின்ட்டு அந்த இது தாக்கல் அப்படி இப்படின்னு பண்ணீங்களே, கிக் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி இது பற்றி சட்டத்தை ஏற்றுனீங்க. அந்த பலி எண்ணி கள்ளக்குறிச்சியில் நேற்று கூட வந்துச்சு நினைக்கிறேன், நேற்று முந்தானத்தோ 67 பேர் என்னமோ இறந்ததாக சொல்லப்பட்டுச்சு. அந்த இன்னும் பலி எண்ணிக்கையே முழுவதுமாக வெட்டி வரல, அதுக்குள்ளேயும் மேல்மருவத்தூரில் ஒருத்தர் பேக்கெட் போட்டு சாராயம் விற்கான். இப்போ என்ன பண்ணுவீங்க அரசாங்கம் சொல்லுங்க? இது தொடர்ந்து தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாதான் இதுக்கான இது பண்ணுவோம். இன்னொன்று பொதுமக்களுக்காக இருக்கட்டும், கட்சி தலைவர்கள் இருக்கட்டும், எல்லார் உயிருக்குமே அச்சுறுத்தல் இருக்கு. இது ஒரு சீர்கெட்ட அரசு. நீ நினைக்கலாம் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறை தானே பாதுகாப்பு கொடுக்கணும்ட்டு. சொல்ல போனால் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைங்க. கரெக்டாக போன மாதம் காவல்துறை அண்ணன்மார்களுக்கு தாய்மார்களுக்கு தெரியும். போன மாதம் தென்காசியில் ஆலங்குளம் பக்கத்தில் நினைக்கேன், அது ஏதோ ஒரு கஞ்சா, அது வழக்கு ரீதியாக தான், அது கஞ்சா கேஸில் அவர் அந்த காவலர் ஏதோ கைது பண்ண போயிருக்காரு. கைது பண்ணிட்டு போயிட்டு வந்துருப்பார் போலக்கு. எப்படிடா கைது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் காவலரை போய் வெட்டியிருக்காங்க. உயிருக்கு எந்த ஆபத்தில், ஆனால் அவரை வெட்டியிருக்காங்கல்ல. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத அரசு, இந்த அரசு வெக்க கட்டி தாய் குனிங்க. முதல்ல இந்த அரசுக்கு போய் மானம் கட்டு போய் நம்ம போய் வாக்கு செலுத்த யோசிங்க தயவு செஞ்சு. மக்களுக்கு தெரியுது, மின் கட்டணம் உயர்வு, விலைவாசி ஏற்றம், உழைப்புக்கேற்ற ஊதியம், பொதுமக்களுக்காக கட்சி தலைவர்கள் எல்லாருக்குமே உயிர் அச்சுறுத்தல் இருக்கு. இது மக்களுக்கு தெரியுது, தெரியாம இல்லை. இதுக்கு முழுமையான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அரசியல்வாதிகளா? கிடையாது. அரசியல்வாதிகள் கிடையாது. இல்லை சட்ட ஒழுங்கை காக்க தவறிய காவல்துறையினர்களா? கிடையாது. முழுமையான காரணம் மக்களாகிய நாம தான். நீ திரும்ப திரும்ப தாந்தலையில தானே மண்ணெளி போட்டுக்கிற மாதிரி திரும்ப மறுபடியும் தவறானவர்கள் கையில் ஆட்சியை கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது. இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இனிமேலாவது தயவு செஞ்சு மக்கள் திருந்துங்க. நீங்களும் தெருவில் நின்று உங்க பசங்களையும் தெருவில் நிற்க விட்டு எதுக்கு? எவ்வளவு குடும்பங்கள் டாஸ்மாக் எவ்வளவோ சீர்கட்டு அலையுது, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு மக்கள் இனிமேலாவது நல்லவர்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கள். அது நாம் தமிழர் கையில் கொடுங்கள். நன்றி. நாம் தமிழர்.